வணக்கம் மக்களே! நான் இன்னைக்கு வந்துட்டு வாழைத்தண்டு பயறு கூட்டு தாங்க செஞ்சு காட்ட போறேன். நான் ஏற்கனவே பயறு ஊற வச்சு, இந்த மாரி முளை கட்டி நான் ரெடியா எடுத்து வச்சிருக்கிறேன். இப்ப நம்ம வாழைத்தண்டு பொரியல் இல்லன்னா கூட்டு எப்படி செய்றது அப்படிங்கிறத பார்த்துரலாம். நான் வாழைத்தண்டு வந்துட்டு 1 பீஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்ப அந்த இதுக்கு மேல இருக்கிற தோலெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிறலாம். கொஞ்சம் சுமாரான வாழைத்தண்டு தாங்க எனக்கு கிடைச்சது. பாம்பேல வந்து கொஞ்சம் மழை அதிகமா இருக்கனால கொஞ்சம் சுமாரான தண்டு தான். ஆனா அந்த தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம்னா, உள்ள வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதனால ஒண்ணும் பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. சரி இங்க பாருங்க நான் எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இனி சின்ன சின்ன பீஸாட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு பவுல்ல ஏற்கனவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு தண்ணீல உப்பு போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிறலாம். இந்த மாரி கேக் கட் பண்ற நைஃப் இருந்ததுன்னா ஈஸியா இருக்கும். இப்படி கட் பண்ண அந்த நைஃப்லயே பார்த்தீங்கன்னா, அந்த கரையெல்லாம் ஒட்டிரும். அதுக்கப்புறமா இந்த மாரி விரல்ல எடுத்துக்கலாம். இல்லன்னா நீங்க விரலால சுத்தி சுத்தி கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஈஸியா இருக்குதோ, அந்த மெத்தட நீங்க யூஸ் பண்ணுங்க. இப்போ இந்த காய் கட் பண்ணிட்டு இதில கொஞ்சம் மஞ்சள் பொடி நம்ம சேர்க்க போறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு. அப்பதான் அது கலர் சேஞ்ச் ஆகாம இருக்கும். மஞ்சள் பொடி சேர்த்தாச்சு. இதை நல்லா அலசிறலாம். 2 தடவை நல்லா அலசிட்டு பொடியா கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சுக்கலாம். நல்லா அலசிட்டேன் நானு. இங்க பாருங்க பொடியா கட் பண்ணி நான் வந்து நம்ம கூட்டுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ அதுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு காரம் கம்மியா வேணும்னா 4 மட்டும் யூஸ் பண்ணுங்க. 5 பூண்டு எடுத்துருக்கிறேன். ஒரு 6 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். எல்லாமே வாஷ் பண்ணி தாங்க வச்சிருக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன்ல இருந்து 1/2 டீஸ்பூன் வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். தேங்காய் துருவல் 3 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மையாட்டம் அரைக்க வேண்டாம். தண்ணி எதுவும் ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றினா டேஸ்ட் நல்லா இருக்கும். கடுகு 1 டீஸ்பூன். வெங்காயம் பொடிசாக கட் பண்ணது 1. பொடிசாக நறுக்குன இஞ்சி 1/4 டீஸ்பூன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வேக வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம பயறு வந்து ரெடியாக இருக்குது. நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த பயறு வந்து இப்படி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஏற்கனவே வாழைத்தண்டு வந்து உடம்புக்கு நல்லது. இந்த மாதிரி முளை கட்டி பயறு சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். வெயிட் லாஸுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க வாழைத்தண்டு பயரும் சேர்த்து சாப்பிட்றது. காய் வெந்துருச்சு. ஒரு 50% வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்க்க போகிறோம். இந்த மசாலாவை அப்படியே போட்டுட்டு இந்த காயெல்லாம் தூக்கி அப்படியே மேலே போட்டுருங்க. அப்போ தான் அந்த சீரகம் பூண்டோட பச்சை வாசனை வந்து போகும். அதுக்காக காயை அப்படியே மேலே போட்டுருங்க. உடனே கிளற வேண்டாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பயறு வந்து போட்டுக்கலாம். நான் ஒரு 100 கிராம் சேர்க்க போகிறேன். நீங்கள் ஃபுல்லாகவும் வேணால் சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும். இப்போ கூட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்துட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படி லோ ஃப்ளேமில் வேகட்டும். இங்கே பாருங்கள் அப்படி சூப்பராக வெந்துருச்சுங்க. கமன்னு வெந்துருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த கூட்டு கண்டிப்பாக வந்துட்டு கிட்னி ஸ்டோனுக்கு நல்லா சரியாகுங்க. இந்த மாதிரி அடிக்கடி சாப்பிட்டீங்கன்னா உடம்புல கிட்னி ஸ்டோனே வராது. வெயிட் லாஸ் வந்து நல்ல வெயிட் லாஸ் ஆகும். வயிற்றுக்கு ரொம்ப நல்லதுங்க. அடிக்கடி சீசன் டைம்லலாம் கிடைக்கிறப்போ இந்த மாதிரி கூட்டு வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப மலிவாக கிடைக்கிது. நம்ம ரொம்ப ஈஸியாகவும் கிடைக்கிது. எல்லா இடத்துலையுமே அவைலபிளாக இருக்குது. வாரத்தில் 1 நாளாவது அட்லீஸ்ட் வந்து சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் நம்ம கூட்டு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க இதை வந்துட்டு நீங்கள் இப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். சப்பாத்தி சாதம் எல்லாமே இப்படி சாப்பிடலாம். இப்போ பாருங்கள் நம்ம கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்ல வாசனையோட ஹெல்த்தியான வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆகிடுச்சு மக்களே. நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் அன்பு புன்னகையுடன் ரேச்சல் ஆம்ப்ரோஸ்.